So, good evening everyone. Now we are going to look at the problem. A particle of mass m moves inside a bowl. If the surface of the bowl is given by the equation where a is constant, the legrangian of the particle. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக பவுல் எப்படி ட்ரா பண்ணோன்னா ஒரு பவுல் ஆக்சுவலாக நாட் எ பர்ஃபெக்ட் பவுல் மேபி இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மாடிஃபை பண்ணி அறியலாம். ஒரு பவுல் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பார்ட்டிக்கல் இது வந்து இசட் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம். எந்த ஆக்சிஸ்னா சப்போஸ் இது இன்னும் கொஞ்சம் கூட கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், பட் நாட் பர்ஃபெக்ட் சிலிண்டர். எனிவே இட்ஸ் அ சிலிண்ட்ரிக்கல் ஷேப். இங்கே வந்து என்னுடைய பார்ட்டிக்கல் இப்போ இங்கே இருக்குன்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து இட் வில் ஒபே த ஈக்குவேஷன். என்னன்னா இந்த பவுல் சர்ஃபேஸில் எங்கே இருந்தாலும் தட் வில் ஒபே த ஈக்குவேஷன் இசட் ஈக்குவல் டு அது கொடுத்துருக்காங்க. என்னன்னா 1/2 a x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் என்னுடைய பார்ட்டிக்கல் ஒபே பண்ணுற ஈக்குவேஷன். த எனி பொசிஷன் இசட் இந்த டைரெக்ஷன் வந்து என்ன ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிறோம்னா இசட் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதே மற்ற ரெண்டு ஆக்சிஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். யூ கேன் டேக் திஸ் ஆக்சிஸ் இஸ் as எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் ஆக்சிஸ் as ஒய் ஆக்சிஸ், அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பவுல். அப்புறம் நம்ம என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம்னா ஃபார் ஃபைண்டிங் த கைனடிக் எனர்ஜி. ஏன்னா அந்த பாலை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வரலாம், எப்படி ரொட்டேட் பண்ணி வரலாம், இல்லை ஸ்லைட் ஆகலாம். நமக்கு இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னு தெரியணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது we have to use the cylindrical polar coordinates. அந்த cylindrical coordinate system என்னன்னா x equal to அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ the cylindrical coordinate system என்ன வரும்னா the x coordinate in terms of spherical polar coordinate or cos pi y equal to என்ன நிறைய டெக்ஸ்ட் புக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி எடுக்கிறான்னு அதை நீங்கள் பார்த்துங்க. நான் இந்த இது மட்டும் y equal to r sin pi z equal to என்னன்னு வச்சுக்கலாம்னா இட்ஸ் z only. ஸோ அந்த z தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்துக்கலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க. இப்போ என்ன செய்யலைன்னா திஸ் இஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த பவுல். இங்கே வந்து என்ன செய்யலைன்னா இது வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்காங்க. அப்போனா அதனுடைய ஹைட் என்னன்னா ஃப்ரம் த சர்ஃபேஸ் வந்து என்னன்னா த ஹைட் ஆஃப் த பார்ட்டிக்கல் இன்சைட் த பவுல் வந்து என்னன்னா இசட்னு வச்சுக்கலாம். இப்போ ஹவ் வி கேன் ஃபைண்ட் த கைனடிக் எனர்ஜி. யூஸ்வலாக கைனடிக் எனர்ஜி ஏன்னா லெக்ராஞ்சியன் எழுதுனாலே நமக்கு என்னென்ன தேவைன்னா we have to write the Lagrangian equal to the kinetic energy minus the potential energy. இந்த ரெண்டு டேர்ம் கண்டிப்பாக தேவை. ஸோ கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி நமக்கு என்ன தேவைன்னா சப்போஸ் கைனடிக் எனர்ஜி மட்டும் நம்ம ரைட் பண்ணுறோன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஈக்குவேஷன் இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். த லெக்ராஞ்சியன் ஃபார் த கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்லணும்னா ஆஃப் mv ஸ்கொயர். இங்கே வந்து 3 கோஆர்டினேட் இந்த பார்ட்டிகல் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால v ஸ்கொயர் என்னன்னா எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட்னு சொல்லலாம். அதனால நான் என்னன்னா காமனாக எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர். ஏன்னா இது 3 டைரெக்ஷன் மூவ் பண்ணோம், அதனால இந்த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் 3 கோஆர்டினேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் இசட் டாட் ஸ்கொயர் இது எல்லாமே இந்த வெலாசிட்டி காம்பனன்ட் இந்த ஈச் கோஆர்டினேட். அதாவது இந்த பார்ட்டிக்கல் வந்து இசட் டைரெக்ஷன் மூவ் ஆனால் இசட் கோஆர்டினேட் இசட் டாட் இருக்கும், அதாவது வெலாசிட்டி இந்த இசட் டைரெக்ஷன். அதே போல் இப்படி ரோல் ஆனிச்சுன்னா ரோல் ஆகிட்டே அப்படியே கீழே வந்துச்சுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் டாட் வேரி ஆகும். அப்படின்னா இதுதான் கைனடிக் எனர்ஜி. இப்போ எக்ஸ் டாட் ஒய் டாட் வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்லேருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் ஒரு எக்ஸ் டாட்னு பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து, அதாவது எக்ஸ் டாட்னா டிஎக்ஸ் பை டிடி, ஒய் டாட்னா டிஒய் பை டிடி. இதை யூஸ்வலாக என்ன சொல்லணும் டிஎக்ஸ் பை டிடி, ஒய் டாட்னா டிஒய் பை டிடி. அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பொசிஷன் தான் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், த ஸ்பீட். ஸோ எக்ஸ் டாட் எப்படின்னா டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதுறோம். இந்த எக்ஸ் டாட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ் எனக்கு கோஆர்டினேட் என்னன்னு தெரியும். இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் டாட். இங்கே வந்து என்னன்னா இந்த டிஃபரன்ஷியேஷன் பை பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர் டெரிவேட்டிவ் எடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த காஸ் பை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர் டெரிவேட்டிவ் எடுத்தால் ஸ்மால் ஆர்னு வச்சுங்க, ஏன்னா சம்டைம் நான் கேபிட்டல் ஆர் இருந்தேன் ஆர் டாட் காஸ் பை அப்படி வச்சுங்க. இது டிஃபரன்ஷியேஷன் பை பார்ட்ஸுங்கிற ரூலை யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஆரை வச்சுக்கிட்டு இப்போ என்னன்னா காஸ் பையை வந்து டெரிவேட்டிவ் எடுத்தோன்னா இட்ஸ் அ மைனஸ் சைன் பை. ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனை பண்ணிக்கிறோம் மைனஸ் சைன் பை. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டை பொறுத்து பண்ணோன்னா இட் வில் பி பை டாட். ஸோ அப்படின்னா இந்த எக்ஸ் டாட் ரிசல்டன் கோஆர்டினேட் நமக்கு என்னென்னு வரும்னா ஆர் டாட் காஸ் பை மைனஸ்
ஆர் பை டாட் சம்டைம் இந்த ஆர் யூஸ் பண்ணுவேன், சம்டைம் இந்த ஆர் யூஸ் பண்ணுவேன், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆர் இல்லைனா இது இப்படி கூட எழுதுவேன், ஆர் பை டாட் சைன் பை. இதான் நமக்கு என்னன்னா the x velocity component of the particle. இப்போ அதே போல y டாட் y velocity component of the particle டைரக்டாவே நான் எழுதுறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆர் டெரிவேட்டிவ் எடுத்து ஆர் டாட் என்ன வரும்னா சைன் பை அப்படியே வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஆரை வச்சுக்கிட்டு சைன் பை டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா காஸ் பை வரும். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டை பொறுத்து எடுத்தீங்கன்னா பை டாட். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை பண்ணிடணும், அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டை பண்ணணும். ஸோ இதுதான் ஒய் டாட். இசட் டாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இட் வில் பி, ஏன்னா நமக்கு இசட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அதனால அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இசட் டாட்னே வச்சுக்கலாம். பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா ஆஃப் ஏ ஏ வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா 2x, அப்புறம் பவர் பண்ணிவிட்டு எக்ஸை பொறுத்து பண்ணால் எக்ஸ் டாட், ஒய் ஸ்கொயர் பண்ணனா 2y, அதுக்கப்புறம் என்னென்னா ஒய்யை பண்ணால் ஒய் டாட். ஃபஸ்ட்டு பவர் பண்ணினா அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு இந்த இசட் இங்கே கொடுத்துருக்க இசட் டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா இதான் வரும். ஃபஸ்ட்டு பவர் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டாட் ஒய் டாட் எக்ஸ் ஒய் உங்களுக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம் ஆஃப் ஏ டூ எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, வெளியில் 2 காமனாக எடுத்துங்க. எக்ஸ் கோஆர்டினேட் என்ன இருக்குன்னா ஆர் காஸ் பை, அதான் எக்ஸ்ன்னு வச்சோம், ஏ இன்ட்டு எக்ஸ் டாட். ஏன்னா 2x எக்ஸ் டாட் என்ன கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு ஆர் டாட் காஸ் பை மைனஸ் ஆர் பை டாட் சைன் பை ப்ளஸ் ஒய் டாட். ஒய் என்ன இருக்குன்னா ஆர் சைன் பை. ஸோ ஆர் சைன் பை, ஒய் டாட் என்ன இருக்குன்னா நமக்கு கிடைச்சிருக்குன்னா இங்கே கிடைச்சிருக்கு ஆர் டாட் சைன் பை, ஆர் டாட் சைன் பை மைனஸ் ப்ளஸ் ஆர் பை டாட் காஸ் பை, ஆர் பை டாட் காஸ் பை தான் ஒய் டாட். நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம். இசட் டாட்டை மட்டும் நம்ம 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏவை இங்கே வச்சுக்கிங்க. இப்போது உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே என்னென்னா ஆர், இங்கே இது வந்து ஆர், ஆக்சுவலி சம்டைம் இது ஆர் காஸ் பை. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் டாட் காஸ் ஸ்கொயர் பை. ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ன வருதுன்னா ஆர் டாட் காஸ் ஸ்கொயர் பை. அதுக்கப்புறம் இந்த டைம் கூட பண்ணீங்கன்னா ஆர் ஸ்கொயர் பை டாட் காஸ் பை சைன்ஸ் பை. அது என்னன்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை டாட் காஸ் பை சைன் பை. ஸோ காஸ் பை சைன் பை சைன் பை. அதுக்கப்புறம் இந்த இதை மல்டிப்ளை பண்ணணும். ஆர் சைன் பை எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஆர் டாட் சைன் ஸ்கொயர் பை ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் பை டாட். ஸோ ஆர் ஸ்கொயர் பை டாட், அதாவது இது கூட மல்டிப்ளை ஆர் ஸ்கொயர் பை டாட் சைன் பை காஸ் பை, சைன் பை காஸ் பை. இப்போ நீங்கள் என்ன செய்யலைன்னா இந்த ஆர் ஸ்கொயர் பை டாட் சைன் பை காஸ் பை ப்ளஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். காமனாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆர் டாட் மீதி இருக்க ரெண்டு டைம்லையும் காமனாக இருக்குது. இங்கே ஆர் டாட், இங்கேயும் ஆர் டாட். ஸோ அப்போனா காமனாக வெளியில் எடுத்துங்கன்னா உள்ளார் காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை, அதனுடைய வேல்யூ என்ன வந்துடும் 1ன்னு வந்துடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஏ ஆர் டாட். இதுதான் உங்களுக்கு என்னென்னா த இசட் டாட், அதாவது வெலாசிட்டி இந்த இசட் டைரக்ஷன்.
இதுவும் கிடைச்சிருச்சு. ஸோ அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனல் வெலாசிட்டி, ஒய் டைரக்ஷனல் வெலாசிட்டி, இசட் டைரக்ஷனல் வெலாசிட்டி என்னன்னு கிடைச்சிருச்சு. இப்போ கைனடிக் எனர்ஜி ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். ஸோ வாட் இஸ் ஃபார் கைனடிக் எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா, த கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, அது கொஞ்சம் ஸ்கொயர் பண்ணணும். இல்லைன்னா அதை என்ன யூஸ்வலாக சொல்லணும், த டி இஸ் ஈக்குவல் டு, அதான் கைனடிக் எனர்ஜி சிம்பிள். ஸோ ஆஃப் எம், த பார்ட்டிக்கல் மாஸ் எம், ஸோ ஆஃப் டைம் எம், கொஞ்சம் பெரிய ப்ராக்கெட் எக்ஸ் டாட் ஸ்கொயர். எக்ஸ் டாட் எனக்கு என்ன கிடைச்சுன்னா, இந்த இங்கே இருக்க வேல்யூ கிடைச்சிருக்கு, அதான் எக்ஸ் டாட் ஸ்கொயர். அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஆர் டாட் காஸ் பை மைனஸ் ஆர் பை டாட் சைன் பை ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் நமக்கு என்ன எழுதுன்னா ஒய் டாட் ஸ்கொயர். நமக்கு ஒய் டாட் என்ன கிடைச்சிருக்குன்னா இங்கே இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ ஆர் டாட் sin pi plus r pi dot cos pi whole square. ஸோ இதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ப்ளஸ் இசட் ஸ்கொயர் டாட் ஸ்கொயர் என்ன இருக்குன்னா ஏ ஆர் ஆர் டாட், அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் டாட் ஸ்கொயர். ஸோ நமக்கு இப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம். த கைனடிக் எனர்ஜி ஃபைனல் லெக்ராஞ்சியன் எழுதுறதுக்கு முன்னாடி ஆஃப் எம், ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்பென்ஷன், செகண்ட் எக்ஸ்பென்ஷன், தேர்டு வந்து எக்ஸ்பென்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ ஏ ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆர் டாட் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கொயர். செகண்ட் டேர்ம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆர் ஸ்கொயர் பை டாட் ஸ்கொயர் sin square pi minus 2ab. 2ab என்ன கிடைக்குன்னா minus r dot pi dot cos pi sin pi. அதை 2ab எடுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்க ஃபைனல் எக்ஸ்பிரஷன் cos pi sin pi. ஸோ இதுதான் நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் டைம் அதே போல் ஹோல் ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும்னா ப்ளஸ் நம்ம இங்கேயே போட்டுக்கலாம், கீழே ஒரு ப்ளஸ் சைன். அதே போல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா ஆர் டாட் ஸ்கொயர், ஏன்னா சென்டர் சைன் ப்ளஸ் இருக்கிறதால் ப்ளஸ் 2ab. ஆர் டாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை த ஏ ஸ்கொயர், த ஃபஸ்ட் டைம் ஸ்கொயர். த செகண்ட் டைம் ஸ்கொயர் என்ன வரும்னா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை டாட் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை minus plus 2ab. So plus 2 r dot pi dot cos pi sin pi plus the last இது இந்த term அப்படியே எழுதிக்கலாம் a square r square r dot square. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைனாக இருக்கிறதால கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு அப்போனா ஃபைனலாக என்ன வரும்னா திஸ் would be equal to kinetic energy is equal to of m. இந்த ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் பாங்க ஆர் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டாட் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் பை. ஆர் டாட் ஸ்கொயர் வெளியில் எடுத்திங்கன்னா உள்ளார காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் பை அது ஒன்றுன்னு ஆகிடும். ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஆர் ஸ்கொயர் பை டாட் ஸ்கொயரை வெளியிட்டு எடுக்கலாம். அப்போனா ஆர் ஸ்கொயர் பை டாட் ஸ்கொயர் வெளியே எடுத்திங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் பை. அது உங்களுக்கு என்ன ஆகுனா தட் வேல்யூ would be 1. மீதி என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் டாட் ஸ்கொயர். இதுதான் நமக்கு கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் இன்சைட் த பவுல் என்னன்னு கிடைச்சிருச்சு. இது யூ கேன் கால் திஸ் இஸ் அ டி. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ அது கண்டுபிடிக்க என்ன செய்யறோன்னா த பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு மேபி இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது என்ன சொல்லணும்னா எம்ஜி இசட், அதாவது ஹைட்டை வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இசட்டுங்கிற ஹைட்டில் இருக்குது, அந்த தரையில இருந்து அதாவது கிரவுண்ட்ல இருந்து இசட்ங்கிற ஹைட்ல இருக்கு. இசட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் என்னன்னா எம்ஜி
a by 2 or 1 by 2 a x square plus y square. அதுதான் நமக்கு என்னன்னா the z. So x square plus y square. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா a by 2 mg x square என்னன்னா the x coordinate என்ன r cos phi, y என்னன்னா r sin phi. So r square cos square phi, that is x square, y என்னன்னா plus r square sin square phi, r square sin square pi. So இப்போ காமனா வெளியில என்ன எடுக்கலாம், r square காமனா cos square pi plus sin square pi 1. ஸோ அப்புறம் நமக்கு என்ன வரும்னா 1 by 2 a mg என்ன வரும்னா r square. இதுதான் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ ஜென்ரலாக லெக்ராஞ்சியன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, the Lagrangian நமக்கு ஆல்ரெடி டெஃபினேஷன் தெரியும். ஸோ we can choose a different color. The Lagrangian is equal to the kinetic energy minus the potential energy. ஸோ கைனடிக் எனர்ஜி என்னன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் கைனடிக் எனர்ஜி டேர்ம். இங்கே கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம். ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்க கைனடிக் எனர்ஜி டேர்ம். இப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்குது this term is a potential energy term. எப்போனா Lagrangian is equal to the kinetic energy minus potential energy. kinetic energy என்ன இருக்குன்னா of m r dot square plus r square pi dot square plus a square r square r dot square minus the potential energy. Potential energy என்ன இருக்குன்னா of a mg r square. So of a mg r square. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற லெக்ராஞ்சியன். நமக்கு இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னா ஆஃப் இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் பை வருது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் பண்ணி எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆஃப் எம் காமனாக வெளியில் எடுத்தாங்கன்னா இங்கே ஆர் டாட் ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்திருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன 1 + a ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை டாட் ஸ்கொயர் மைனஸ் ஜி ஏ ஆர் ஸ்கொயர். இதுவா இல்லை இதுவா ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 4th ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன ரெண்டுத்துலேயும் ஆஃப் எம் இருக்கிறதால வெளியில் எடுத்துக்கலாம். காமனாக எல்லாத்துக்கும் காமனாக வெளியில் எடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் டாட் இருக்குது, இங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆர் டாட் இருக்குது. ஸோ காமனாக ஆர் டாட் ஸ்கொயர் வெளியே எடுத்திங்கன்னா உள்ளார் என்ன இருக்குன்னா 1 + இது இங்கே 1 இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், வெளியில் காமனாக வெளியில் என்ன இருக்குன்னா ஆர் டாட் ஸ்கொயர். ஸோ ரெண்டு டேர்ம்லேருந்து ஆர் டாட் ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. மீதி ஒரே டேர்ம் தான் இருக்குது. என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் பை டாட் ஸ்கொயர். இங்கே இது கைனடிக் எனர்ஜியில் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எம் வெளியில் எடுத்துக்கிட்டோன்னா உள்ளார என்ன இருக்குன்னா ஏ எம் எடுத்தாச்சு ஜி ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபைனல். ஏன்னா ஆஃப் எம் வெளியில் எடுத்தால் திஸ் இஸ் த ஃபைனல் லெக்ராஞ்சியன் ஆஃப் the given particle inside the bowl. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய the Lagrangian. இப்போ நம்ம 4th ஆப்ஷன் பார்க்கலாம். Yes, it is satisfying the 4th option. So the option 4 is the right answer. இது பார்த்தீங்கன்னா December 2011 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க CSIR நெட்.